சிவகங்கையில் போலீஸ்காரரை அரிவாளால் வெட்டிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ்காரரின் திருமணத்தை மீறிய உறவு கொலை முயற்சி வரை சென்றுள்ளது. சிங்கப்பூரில் இருப்பவர் கூலிப்படையை ஏவியது ஏன்? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் உதயம் நகரை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் காரைக்குடி ரயில்வே காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். பாலசுப்ரமணியம் காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் கல்லூரி பின்புறம் உள்ள காடுகள் நிறைந்த குறுக்கு ரோட்டில் பைக்கில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்கள் சிலர் வழிமறித்து முகவரி கேட்பது போல் நடித்து அரிவாளால் வெட்டினர். இதில் விரல்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ரயில்வே காவலர் பாலசுப்ரமணியன் காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான தனிப்படையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதில் தொடர்புடைய புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மாத்தூரை சேர்ந்த அசோக்குமார், கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பிடிபட்டவர்களும் நடத்தப்பட்ட விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பாலசுப்ரமணியத்தை அரிவாளால் வெட்டி இருப்பது தெரிய வந்தது. ரயில்வே காவலர் பாலசுப்ரமணியனுக்கும் சிங்கப்பூரில் பணியாற்றக்கூடிய பூமிராஜ் என்பவரின் மனைவிக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இது குறித்து அறிந்த பூமிராஜ் அவருடைய உறவினர் ராஜசேகரை தொடர்பு கொண்டு பணம் அனுப்புகிறேன், அதை வைத்து ரயில்வே காவலர் பாலசுப்ரமணியனை தண்டிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ராஜசேகர் ஏற்கனவே குற்ற வழக்கில் சிறை சென்று வந்த நிலையில் சிறையில் பழக்கமான விஷ்ணுராஜிடம் பணம் கொடுத்து பாலசுப்ரமணியனை வெட்டுவதற்கு கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து விஷ்ணுராஜ் அவருடைய நண்பர்களான அசோக்குமார், கார்த்திக் ஆகியோரோடு சேர்ந்து ரயில்வே காவலரை அரிவாளால் வெட்டி இருப்பது தெரிய வந்துள்ளது. அசோக்குமார், கார்த்திக் பிடிபட்ட நிலையில் ராஜசேகர் மற்றும் விஷ்ணுராஜை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இளம்பெண்ணின் கணவர் பூமிராஜ் வெளிநாட்டில் இருப்பதால் அவரை இந்தியா அழைத்து வருவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். போலீஸ்காரரின் திருமணத்தை மீறிய உறவு அவருடைய உயிருக்கே ஆபத்தாக்கி இரு குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்திருக்கிறது.